அக்கா சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்திருக்கோம். அதான் அவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்குல்ல, அதையே சொல்லி சேர்த்து வைக்க வேண்டியதானே. அதுக்கு நடுவுல ஒரு டிராமா. இது டிராமால இல்ல மாமா. அத சொல்லியிருந்தா இன்னும் தான் சண்டை போட்டிருப்பாங்க. பிரச்சனை மேலுள்ள பெருசா இருக்கும். அதுவும் சரிதான் இல்ல. ரொம்ப புத்திசாலிதான். ஆனா மத்தவங்க பேச்சையும் கேட்க பழகணும். அக்கா பத்திரிக்கை அடிச்ச உடனே முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான்க்கா. ஆமாக்கா. சரி அப்ப நாங்க புறப்படுறோம்க்கா. போயிட்டு வரேன்க்கா. சரி பாத்து போயிட்டு போயிட்டு வாங்க. வாங்க. வரோமா? தம்பி, அடிக்கடி 2 பேரும் ஜோடியா சுத்தாதீங்க. அப்புறம் உங்க அண்ணனுங்க பார்த்தாங்கன்னா சந்தேகப்பட போறாங்க. ம். கொஞ்ச நாளைக்கு ஒருத்தர் பார்க்காமயே இருங்க. ம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கக்கா. போயிட்டு வரோம். போயிட்டு வரேன்க்கா. ஆ, ராசா வாங்க. கிட்ட வரோம். சரி ஏண்டி, ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்லியும் நீ கடைசி வரைக்கும் சேர்மன் பதவிக்கு நிக்க மாட்டேன்னுட்டல்ல. நீ இவ்ளோ தீர்க்கமா இருக்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு நாள் நான் பேசாம இருந்ததுக்கு மன்னிச்சுக்கோ ராசாத்தி. ஐயோ என்னம்மா மன்னிப்பெல்லாம் கேக்குற? உன்னை கஷ்டப்படுத்தினாலாவது நீ ஒத்துப்பேன்னு பார்த்தேன். ஆனா நீ உன் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. இதுக்கு மேல உன்னை வேதனைப்படுத்தி நாங்களும் கண்ணீர் விட விரும்பல ராசாத்தி. ராசாத்தி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே செய்யுமா. அத்தை என்னையும் மன்னிச்சிடுங்க அத்தை. ஓ மன்னிப்பு கேக்குற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டீங்களா? பாட்டி மன்னிப்பு கேட்டாலும் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க, நான் கேட்டாலும் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப எந்த வயசுல தான் மன்னிப்பு கேக்குறது? குடும்பத்துக்குள்ள மன்னிப்பே கேட்க கூடாது. பேசினா பேசிக்க வேண்டியதுதான். ஆனா நான் பேச போறதில்ல, மன்னிப்பும் கேட்க போறதில்ல. ஏன்னா என் முடிவு தீர்க்கமானது. சுயநலத்துக்காக எடுத்ததில்ல, பொதுநலன் கருதி எடுத்தேன். நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே நீ எலெக்ஷன்ல நிக்கணும்னு ஆசைப்படுத. நீ சேர்மன் ஆகி நல்லது பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா நீ அதை அலட்சியப்படுத்துறல. இதுக்கு மேல உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. இந்த ஊரோட தழுத்து கண்மணி கையில கிடைச்சு நாசமா போனோம்னா அதை யாரால மாத்த முடியும்? அம்மா தாயே, நீதான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். என் மனசு முழுக்க ஒரே குழப்பமா இருக்கு. என் மாமால இருந்து அம்மா, அண்ணா, அண்ணி, ஏன் இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே என்ன சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க சொல்றாங்க. ஆனா எனக்கு நிக்கணும்னு தோணவே இல்லை. ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் சொல்றத கேட்கவா இல்ல என் மனசு சொல்றத கேட்கவான்னு சின்ன குழப்பம். அத நீதாம்மா தீர்த்து வைக்கணும். என் கையில நான் 2 பூவை கட்டி வச்சிருக்கேன். ஒண்ணுல மஞ்சள் பூ இருக்கு, இன்னொன்னு சிவப்பு பூ இருக்கு. இந்த 2 பூவையும் உன் முன்னாடி போட்டு வேண்டி எடுக்கிறேன். சிவப்பு பூ வந்தா எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நான் சேர்மன் பதவிக்கு நிக்கிறேன். இல்லனா என் மனசு சொல்ற மாதிரி நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு நல்ல முடிவா நீயே சொல்லு தாய்.
ஏம்மா நீயுமா சேர்மன் பதவிக்கு நிக்க சொல்ற? சரிம்மா, உன் ஆசீர்வாதம் அதுதான்னா நான் நிக்கிறேம்மா. வாமா. உன் மனசுல என்ன பெரிய இவன்னு நினைப்பா? நீ எலெக்ஷன்ல நின்னா எங்களெல்லாம் தோக்கடிச்சிருவியா? என்னடி பாக்குற? இந்த ஊர் சொல்லுது உலகம் சொல்லுதுன்னு எலெக்ஷன்ல எல்லாம் நின்னா அவ்வளவுதான். டெபாசிட் கூட கிடைக்காது, பாத்துக்கோ. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? தேவை இருக்க போய் தான் பேசுறேன். இங்க பாரு, ஆள் ஆளுக்கு நிக்க சொல்றாங்கன்னு நின்னு ஏமாந்து போயிடாத. அது உனக்கு தான் நல்லதில்ல. நான் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏற்கனவே மரகதம் அத்தை உன்னை வெறுத்து ஒதுக்குறாங்க. இதுக்கு மேல நீ சேர்மேன் எலெக்ஷன்ல நின்னா அத்தை எந்த காலத்திலயும் உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் சொல்ல வரத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே இனி என்ன நீ வேலைக்கார மாதிரி நடத்திட்டு இருக்கேன்னு அத்தை நினைக்கிறாங்க. இதுல நீ சேர்மன் ஆயிட்ட சுத்தம். என் புள்ள இனி என்ன அந்த ராசாத்தி அடிமை மாதிரி நடத்துறான்னு அத்தை உன்னை சுத்தமா வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. என் மனசாட்சிக்கு தெரியும் என் மாமாவை நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு. ஆனா இதெல்லாம் அத்தைக்கு தெரியாது. அவங்க நீ இனி என்ன மட்டும் தட்டி வேலைக்கார மாதிரி வச்சிருக்கேன்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நீ மறுபடியும் எலெக்ஷன் அது இதுன்னு நின்னா அத்தை உன்னை இந்த ஜென்மத்துக்கும் ஏத்துக்கவே மாட்டாங்க. பெரிய வீட்டுக்குள்ள உன்னை மறுபடியும் படியேறவே விட மாட்டாங்க. நம்ம புள்ள விட்ட போட ஆரம்பிச்சுட்டா. அதனால நீ அரசியலுக்குள்ள வராம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஏதோ நீ ஐஸ்வர்யா கல்யாணம் ஊரு பிரச்சனைன்னு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்கறதால அத்தை கொஞ்சம் உன்னை பத்தி ஏதோ நல்ல விதமா யோசிக்கிறாங்க. என்கிட்ட கூட உன்னை பத்தி அத்தை நல்ல விதமா தான் சொன்னாங்க. ராசாத்தி தனியா இருந்து போராடி எல்லாம் பண்ணிருக்கான்னு. என்ன கண்மணி, என்ன பார்த்தா ரொம்ப ஏமாளி மாதிரி தெரியுதா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்ததுல இருந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்க. என்னை எதிர்த்து பேசி ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால சென்டிமெண்டா பெரியத்த பேரை சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியா? எவ்வளவு விட்ட போட்டாலும் குண்டச்சி தெளிவா இருக்கா. இங்க பாரு கண்மணி, இந்த நிமிஷம் வரைக்கும் சேர்மன் பதவிக்கு நிக்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்துல தான் இருக்கேன். நீயா என்ன கடுப்பேத்தி நிக்க வச்சிராத. என்னடி ஓவரா போற? ஐயோ பாவோன்னு வந்து பேசினா பயந்துட்டேன்னு நினைக்கிறியா? இந்த அம்மா பெரிய எம்ஜிஆர், நின்னா நாங்க எல்லாம் பயப்படுறதுக்கு. நீ போய் நெல்லுடி, யாருக்கு பயம்? ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் வேணும். என்னடி பாக்குற? 3 வேளை சோற இப்பதானே உன் குடும்பம் முழுசா தின்னுது. அதுக்குள்ள உனக்கு பதவி கேக்குதா? என்ன கிழிச்சிட்டேன்னு உன்னை சேர்மனுக்கு நிக்க சொல்றாங்க. முதல்ல காசு இருக்காடி உன்கிட்ட? அரசியல்னா சும்மானு நினைச்சிட்டியா? காசை தண்ணியா இறக்கணும். போஸ்டர் ஓட்டுறதுல ஆரம்பிச்சு வாழ்கன்னு கோஷம் போடுறவன் வர எல்லாத்துக்கும் காசுதான். உன்கிட்ட காசு இருக்கா? என்கிட்ட இருக்கு. பத்தலனா கூட என் அத்தை அள்ளி கொடுப்பாங்க. ஆனா நீ அண்ண காவடி. போடி போ. உன் தகுதிக்கு காய்கறி நறுக்கி விக்கிறது, ஊறுகாய் போடுறதுன்னு எதையாவது பண்ணி 4 காசு சேரு. வந்துட்டா சேர்மன் பதவி. அதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டாம். விடு கண்மணி, அவகிட்ட போய் பேசி நேரத்தை வீணாக்கிக்கிட்ட. இவங்க ரேஞ்சுக்கெல்லாம் இந்த ஆசை வரவே கூடாது. என்னத்த பண்ண, எல்லாம் கலிகாலம். தராதரம் இல்லாம அலையுதுங்க. நீ வா போலாம்.
போ, உன் தகுதிக்கு காய்கறி நறுக்கி விக்கிறது, ஊறுகாய் போடுறதுன்னு எதையாவது பண்ணி 4 காசு சேரு. வந்துட்டான் சேர்மன் பதவிக்கு. அதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டாம். கரையம் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் இதை உங்ககிட்ட செலவுக்கு கொடுக்க சொன்னாரு. எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். கரையம் பண்ணி எழுதி வாங்கிக்கிட்டீங்கல்ல, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. இப்படியே பேசிட்டே இருங்க, அவர் என்னவோ நல்லா தான் இருப்பாரு. இப்படி பேசி பேசி நீங்க தான் நடுத்தொரல நிக்கிறீங்க. இனி இந்த இடம் அண்ணனோடது. முதல்ல வண்டி எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஏய் வாங்கடா போலாம். ஐயா, எதுக்குயா அவசரப்பட்டு அவங்களுக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்டீங்க? கேஸ் தான் கோர்ட்ல போயிட்டு இருக்குல்ல, தீர்ப்பு கூட நம்ம பக்கம் தானே இருக்கு. அக்கா போதும்க்கா, எங்களை விட்டுருங்க. எங்களால அவங்க கிட்ட போராட முடியல. நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன்ல. சொன்னீங்க, இல்லன்னு சொல்ல. ஆனா 24 மணி நேரமும் அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? சேர்மன் வேற பொல்லாதவன், எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. அதுக்காக பரம்பரையா வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு எப்படி போக முடியும்? அக்கா, நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்ச எல்லா காசையுமே அந்த சேர்மனுக்கு வட்டியாவே கட்டிட்டேன்க்கா. இப்ப என்கிட்ட வேலையும் இல்லக்கா. அப்பா அம்மாவை சென்னை கூட்டு போய் அங்க ஏதாவது சின்ன வேலையா பார்த்து நான் காப்பாத்திக்கிறேன்க்கா. நீங்க இது வரைக்கும் பண்ண உதவிக்கு நன்றிக்கா. இத்தனை காலமா இங்க வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியிருக்கேம்மா. ஐயா, அதுக்குதான் சொல்றேன், அவன் உங்ககிட்ட கொடுத்த பணத்துக்கு மேல வட்டியை வாங்கியிருக்கான். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அக்கா, எங்களுக்கு எந்த உதவியும் வேணாம்க்கா, நாங்க கிளம்புறோம். அம்மா வாமா. எங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த சேர்மனுக்கு பயந்து ஊரை விட்டு போறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? தாதி பராசக்தி, இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்க. நீதான் இதுக்கு பதில் சொல்லணும் எங்களுக்கு. இனி ஒரு குடும்பமும் இவனால இந்த ஊரை விட்டு போக கூடாது. அதுக்கு நீதாமா பொறுப்பு. ஆமா போலாம். ஐயோ, இப்படி சொந்த ஊரை விட்டு போறது, இந்த கொடுமை இனி யாருக்குமே வரக்கூடாது. எங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த சேர்மனுக்கு பயந்து ஊரை விட்டு போறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? இனி ஒரு குடும்பமும் இவனால இந்த ஊரை விட்டு போக கூடாது. ஐயோ,
நாங்க எல்லாரும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம்னு நினைக்கிறேன் தம்பி. ஆமா மாப்பிள்ள, அவளோட பேசாம இருக்க முடியல. உண்மையா பேசாம இருந்தா கூட ஒண்ணும் தெரியாது. ஆனா பேசாம இருக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது மாப்பிள்ள. நாங்கெல்லாம் பொய்யாதான் நடிச்சோம். ஆனா அவ உண்மையால வேதனைப்பட்டிருக்கா மாப்பிள்ள. அவளை இதுவரைக்கும் எதுக்குமே நான் கண் கலங்க விட்டதே இல்ல மாப்பிள்ள. நான் எது செஞ்சாலும் சரின்னு ஏத்துப்பா. மா விடுமா, இப்பதான் அவகிட்ட நம்ம எல்லாரும் பேசிட்டோம்ல, அப்புறம் என்ன? அது இல்லடா, ஆனா மாப்பிள்ள ஆசைப்பட்ட மாதிரி நடக்காம போயிடுமோன்னு தான் பயமா இருந்தது. ஆமாங்க, நாம பேசாம இருந்தோம். அவ சேர்மன் பதவிக்கு நிக்கிறேன்னு சொல்லவே இல்ல. இப்ப மாப்பிளைய தவிர எல்லாருமே பேசியாச்சு. இதுக்கு மேல ராசாத்தி சம்மதிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. விடுங்கக்கா, எனக்கும் ஆசைதான். இப்ப என்ன, கண்மணி சேர்மன் ஆயிட்டாங்கன்னா ஊருக்கு நல்லது செய்யறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுவாங்க. ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு முடிவுல இருக்கா. இந்த தடவை கண்டிப்பா கண்மணி தான் ஜெயிப்பாங்க. இப்ப நம்ம எப்படி அவங்கள சமாளிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். மாப்பிள, கண்டிப்பா எனக்கு வேலையும் போயிடும், நம்ம கம்பெனியும் நடத்த முடியாது. இந்த ஊர்ல இருந்தா பவர் கட் அது இதுன்னு 7:30 கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்க பேசாம நம்ம ஊரை விட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலாமா? சரி விடுங்க, ராசாத்தி வரட்டும். அவகிட்ட பேசி நம்ம ஒரு முடிவெடுப்போம். இங்க என்ன மாநாடு நடந்துட்டு இருக்கு? எதுக்கு இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நீங்க தான் என்கிட்ட பேசிட்டீங்கல்ல. இன்னும் அரசியல் வார் போயிட்டு இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க என் முகத்தை பார்த்து பேசிட்டீங்க. ஆமா, நீ உன்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்க. அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னோட முடிவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கோம். உங்களுக்கு இதுல வருத்தம் எதுவுமே இல்லையே? வருத்தம் தான், ரொம்ப பெரிய வருத்தம். என்ன, எப்பவும் மத்தவங்களுக்காக யோசிக்கிற நீ முத வாட்டி உன்னை பத்தி மட்டும் யோசிச்சிருக்க. கண்டிப்பா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். சரி, நீ என்ன நினைக்கிறியோ பண்ணு. நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணிதானே ஆகணும். அப்போ இந்த எலெக்ஷன்ல என்ன ஜெயிக்க வைங்க. ஏய், நீ இப்ப ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? ஐயோ மாமா, அத்தை சேர்மன் பதவிக்கு போட்டிக்கு நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ராசாத்தி அண்ணி, சூப்பர்டி. ராசாத்தி கொஞ்சம் குனிங்க. சூப்பர். சரி சரி. சூப்பர் ராசாத்தி. என்ன மாமா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தம்பி, நீங்க பேசாம இருந்தீங்கல்ல, அதனால அவ முடிவை மாத்திட்டு இருந்திருப்பா. அப்படியா? இல்லக்கா, ஏதோ நடந்திருக்கு. இவ மனசு மாறி இருக்கானா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீ இப்ப கோயிலுக்கு தானே போயிட்டு வர? அங்க என்ன நடந்துச்சு மாமா, அது